சொல்லு. பாஸ் 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 எங்க ஏரியால ஒரு நாய் ஒண்ணு செத்து போய் ஒரு வாரமா நாரினே இருந்தது பாஸ். அதை யாருமே எடுத்து போடல பாஸ். அதை எடுத்து போறவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாங்க பாஸ். இந்த கையால தான் பாஸ் எடுத்து போட்டு வந்தேன். நாய் வித்த காசு கடிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்க ரூபத்துல அடிக்குதே பாஸ். அப்போ நேத்து ராத்திரி நீ எங்க வீட்டுக்கு வரல? சத்தியமா வரல பாஸ். அப்போ வந்தது யாரா இருக்கும்? டேய் போன் அடிக்குதுடா. உந்து தான் அடிக்குதே. சாரி பாஸ், உங்க போன் தான் அடிக்குது. இந்த ஸ்டைலுக்கு ஒண்ணும் குறல. ஹலோ மாதவன்ஜி, நான் கச்சராலால் பேசுறேன். சேட்டு அது வந்து நானே வந்துடுறேன் சேட்டு. நீங்க எல்லாம் வர வேணாம், என் அசிஸ்டன்ட் அனுப்பி வைக்கிறேன். அவங்ககிட்ட நகையை கொடுத்து அனுப்புங்க. சரி. என்ன பாஸ், சொந்தக்காரங்க யாராவது மண்டே போட்டாங்களா? டேய் சொந்தக்காரங்களாம் மண்டே போடலடா, சேட்டு குண்டு தூக்கி போடுறான். அவன் அசிஸ்டன்ட் அனுப்புறானா, நான் நகையை அவன்கிட்ட கொடுத்து அனுப்பணுமா? என்ன பண்றது புரியலையே. நான் ஒரு பெட்டர் ஐடியா கொடுக்கட்டுமா பாஸ்? என்னடா இங்க இருக்க பாஸ், இங்க இருக்க. ஆக்சுவலி வேண்டாம், ஏற்கனவே கௌசல்யா கொடுத்த ஐடியானால நான் படாத பாடுபட்டு இருக்கேன். நீ வேறையா? வேணாண்டா, நீ ஒரு ஆணி போடுங்க வேணாம் போ. ஆணிக்கே ஹேர காமிக்கிற, ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்காரோ பாஸ். இதை விட சூப்பர் ஐடியா, பெட்டர் ஐடியா இருக்கு பாஸ். அது சொல்லட்டுமா பாஸ்? முதல்ல இந்த கோட்டை கையிட்டு கேட்ல நின்றா. போடா 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 போடா. கோட்டோட அருமை தெரியல. என்ன பண்ணலாம்? இன்னும் கொஞ்ச நேரத்தில் சேட்டு அடிச்சுட்டு வந்துருவானே, என்ன பண்றது? சேட்டு வணக்கம் மாதவன்ஜி. வணக்கம் கௌசல்யாஜி. என்ன சேட்டு, உங்க அசிஸ்டன்ட் அனுப்புறேன்னு போன்ல சொல்லிட்டு இப்ப நீங்க வந்திருக்கீங்க? டைமண்ட் நெக்லஸ் ரொம்ப காஸ்ட்லியானது, அமௌண்ட் வேற அதிகம். ஓ, தூக்கிட்டு ஓடிட்டு போறான்னு சந்தேகத்துல நீயே வந்துட்ட. இதாயா இந்த முதலாளிங்க தொழிலாளிங்களை நம்புறதே கிடையாது. ஏய் முட்டாள் மாதிரி பேசாத. வயல கீழே தொலைச்சிட்டான்னு வச்சுக்கோ, நான் தான் கஸ்டமருக்கு பதில் சொல்லணும். யோ, உன் கஸ்டமருக்கு நீ தான் பதில் சொல்லணும், நானும் வந்து பதில் சொல்லுவேன். சேட்டு அவன் கடை லூசு. லூஸ் எல்லாம் எதுக்கு வேலைக்கு வச்சுக்கிட்டீங்க? லூஸ் மாதிரி பேசாதயா. தெளிவாளங்களாம் வேலைக்கு வச்சா சம்பளம் கொடுக்கணுமே. அப்படின்னா உனக்கு சம்பளம் கொடுக்கறதே இல்லையா? இவன் வேலையே செய்யறது இல்ல, அப்பளே சம்பளம் தரணும் இவனுக்கு. எது வேலையை செய்யாம வெட்டியா சுத்துறனா? எப்ப நீங்க இந்த மாதிரி வார்த்தையை சொல்லிட்டீங்களோ, இதுக்கு மேல இங்க வேலை செஞ்சா மானம் போயிடும். இப்பவே கிளம்பி நான் வேலையை விட்டு போறேன். போடா போ. போறேன். இமிடியேட்டா செட்டில் பண்ணுங்க, நான் போறேன். என்ன வேலையே செய்யலன்ற அப்புறம் செட்டில் பண்ண உனக்கு? போடா போடா போ. போறேன். இப்பவே லேபர் கோர்ட்டுக்கு போறேன். உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்றேன். உங்களை கோர்ட்டுக்கு இழுக்கிறேன். டாடா கிழிச்ச. போடா 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 போடா. இல்ல ஒண்ணு பண்ணடா. போடா போடா. என்ன இந்த சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுங்க, என் நகையை திருப்பி கொடுங்க. இருந்தா தானே கொடுக்கிறதுக்கு. என்னது? அது அவன் எழுந்தா தானே கொடுக்கறதுக்குன்னு சொல்றான் அவன். சமாளிக்கிறீங்களோ? ஏன்னா அம்மா தூங்கிட்டு இருக்காங்க, அவங்க எழுந்தாதான் அவங்க கிட்ட வாங்க முடியும், அது சொல்றான் அவன். மாதவன்ஜி, அவங்க எப்போ எழுந்திருக்கிறது, நான் எப்போ நகையை வாங்குறது? கஸ்டமர் வேற வந்துருவாங்க, அது வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது. உங்களை யாரும் வெயிட் பண்ண சொன்னா? நீங்க கடைக்கு போங்க. அம்மா எழுந்த உடனே நானே அதை வாங்கி கொண்டு வந்து உங்க கடையில் கொடுத்துறேன். ஜி விளையாடாதீங்க, கஸ்டமர் வந்துடுவாரு, நான் நகையை எடுத்து கொண்டு போய் கொடுக்கணும். இல்ல நீங்க கஸ்டமர்கிட்ட பேசிட்டே இருங்க, நான் நகை கொண்டு வந்து கொடுத்துறேன். எவ்வளவு நேரம்? எவ்வளவு நாள்னு கேளுங்க. எந்த நாளா? அவன் ஏதோ உளறா செட்டு. நீங்க கடைக்கு போங்க, நான் கொண்டு வந்து கொடுத்துறேன். நான் கிளம்புறேன். அம்மா எழுந்தோடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க. எழுந்திருக்கலனா? என்ன விளையாடுறியா? நகை வரலனா கஸ்டமர் ஏன் வீட்டு வாசல்ல வந்து கத்துவான். ஐயோ சேட்டு, நீங்க கடைக்கு போங்க சேட்டு. அம்மா எழுந்தோட நகையை நானே வாங்கிட்டு நானே கொண்டு வந்து தரேன், விடுங்க. இல்ல ஜி, நீங்க ஃபோன் பண்ணுங்க, நானே வந்து வாங்கிட்டு போறேன். ஐயோ உங்களுக்கு சிரமம், நான் கொண்டு வந்து தரேன், நீங்க போங்க. சொன்ன சொல்ல காப்பாத்தலனா சேட்டுக்கு அசிங்கமா போயிடும். நீங்க ஃபோன் பண்ணுங்க, நானே வந்து நகையை வாங்கிட்டு போறேன். அப்ப நான் கிளம்புறேன். ஐயோ, இந்த சேட்டு வாயில பூட்டு போறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சே. சேட்டு வாங்கி பூட்டு போற மாதிரி ஓ வாங்கி வெட்டு வைக்கணும். உங்க கையில நோட் இல்லையே, சேட்டு நாங்க எப்படி மீட்டு கொடுக்க போறீங்க? ஐயோ சேட்டு நம்மள காட்டுறதுக்குள்ள நம்ம படாத பாடு பட்டுவோம் போட்டுருக்க. சரி பாத விடுங்க, தொலைஞ்சு போன நகை எப்படி கண்டுபிடிச்சு கொடுப்பீங்க? எப்படி தெரியலையே. என்ன பண்றது? இவ பேச்ச கேட்டுக்கிட்டு சேட்டுட்ட இரவல் வாங்கி அம்மா நகையை கொடுத்தேன். ஆமாங்க, நான் தான் உங்க பேச்ச கேட்டு நகையை திருடினேன். நீங்க நினைச்சு திருடிட்ட நகையை கொடுத்துட்டேன். நான் தான் நகையை திருடினேன். உங்க அம்மா கிட்ட இருந்து நான் தான் நகையை திருடினேன். போதுமா? அப்போ எங்க அம்மா நகையை திருடினது நீங்க தானா? ஆமா ஆமா. ஐயோ, இந்த சின்ன பூசணிக்கா காதுல விழுந்துச்சா? டோட்டலா மாட்டணும். ஐயோ, இந்த சின்ன பூசணிக்கா போய் பெரிய பூசணிக்கா கிட்ட சொல்ல போது, அது நம்மளால நிக்க வச்சு பெண்ட் எடுக்க போகுது.
பிரியாணியா? பிரியாணியா இல்ல பிரியாணியான்னு கேக்குறாங்க. நானே தான். எங்க அம்மாவுக்கு உன் புருஷன் நகையை கொடுத்தா நீ திருடுவியா? ஐயோ, இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லமா? உங்க அண்ணன் தான் திருட சொன்னார். பிரியா கண்ணு, அம்மாவுடைய ஆசையை நிறைவேற்ற தான் அப்படி பண்ணுமே தவிர அவங்கள ஏமாத்ததுக்காக இல்லமா. சத்தியமா இதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லைங்க. ஆமா ஆமா பிரியா, நாங்க நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு. ஆமா பிரியா, திருடனை பிடிச்சி சேட்டுக்கிட்ட நகையை கொடுக்குற வரைக்கும் இந்த விஷயத்தை அம்மாட்ட சொல்லிட்டாமா ப்ளீஸ்மா. இப்ப பேசுறது எனக்கு டயலாக் இல்லைங்க. என்ன பண்றது தெரியலையே. ஐயோ பிரியா, உங்க அம்மா கிட்ட மட்டும் தயவு செய்து சொல்லிடாதமா. ஆமாமா, தயவு செஞ்சு அம்மாட்ட மட்டும் சொல்லிட்டாமா ப்ளீஸ்மா. தயவு செய்து அம்மா கிட்ட சொல்லிடாதம்மா ப்ளீஸ்மா. எதை? தல்றா, நாங்க சொன்ன விஷயத்தை முயற்சி பண்றேன். முயற்சி பண்றியா? அஜிஜோ அஜிஜோ அஜிஜோ, என்ன பண்றது இப்போ? வா சமாளிப்போம். பிரியா, பிரியா என்ன வேணும்? டீ காபி கூல் ட்ரிங்க் குடிக்கிறடா செல்லம். பிரியா, பாஸ், என்ன பாஸ், கரும்பு தோட்டத்துக்குள்ள யானை பூந்தா மாதிரி வீடு அப்படி அலங்கோலமா இருக்கு. யானை இல்ல, தோ திருடன். எங்க திருடனா? அதுவா? நைட்ல என்கிட்ட இந்த வைர நெக்லஸ் அடிச்சிட்டு இப்ப பகல்ல வைர ஒட்டியான கிடைக்குமான்னு பாக்கிறதுக்காக வந்திருக்கான். நம்ம வீட்டுல வைர ஓட்டியானமே இல்லையே. அது அவனுக்கு தெரியாதே. இப்படி பேசினே இருங்க, திருடன் பாத்ரூம் ஜன்னல் வழியா எகிரி குச்சி போயிட போறான். போயிடுவானா? அவனை நீங்க அடிக்கிற அடியில அவன் நீங்க போன மாறான் பாரு. எங்க எங்க எங்க? மேடம், உங்க ஒய்ஃப் ஏதாச்சும் உங்க ஹஸ்பண்ட் எங்க போறாரு? இருக்க போறாரு. எங்க இந்த கட்டுங்க? எங்க இந்த கட்டுங்க? இங்க இருக்கு. இது இது எப்படி இங்க வந்துச்சு? நம்ம வீட்டுல இது யாரும் யூஸ் பண்ணது இல்லையே. பாஸ், இது அப்புறமா பாப்போம், முதல்ல திருடனை பிடிப்போம். எங்க? இதோ வந்துட்டேன். One, two, three. என்னது அம்மா குரல் மாதிரி இருக்கு? அம்மா மாதிரி இல்ல, அம்மாவே தான். அம்மா என்னம்மா? ஏடா பெத்த தாயை கை நீட்டி அடிக்கிறோம் கொண்டுட்டியாடா? இல்லம்மா, வீடெல்லாம் அலங்கோலமா இருந்தது. நேத்து ராத்திரி வந்த திருட பகல்லே வந்துடும் நினைச்சுதான் அடிச்சோம். அடே ஏண்டா, ஏற்கனவே வந்துட்டு போன திருட மறுபடியும் இந்த வீட்டுக்கே வருவானாடா? உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்காடா? உங்க பையனாச்சே எப்படி இருக்கான்? ஏய், என்ன ஓய், எதுக்கு இப்ப வீடெல்லாம் இப்படி அலங்கோலம் ஆக்கி வச்சிருக்கீங்க? ஐயோ, நெக்லஸ் எங்கயாவது அடியில விழுந்திருக்குமான்னு தேடினேன்டி. நெக்லஸ் தான் திருடு போச்சு, அப்புறம் எப்படி அடியே விழுந்திருக்கும்? அது எப்படி திருடு போச்சு நீ சொல்ற? ஐயோ திருடு போச்சே, ஐயோ திருடு போச்சே, நீங்க அழுதிங்க. திருட வந்திருக்கான் இவ சொன்னா, அதான் நானும் சொன்னேன். மா, நகை திருடுதாம போச்சு, எப்படியாவது கண்டுபிடிச்சு உங்ககிட்ட தரேன் போதுமா? அண்ணே, என்ன? நகையை சேட்டுக்கிட்ட கொடுக்கறதா தானே சொன்னீங்க? இப்ப அம்மா கிட்ட கொடுக்கறேன்னு சொல்றீங்க? அது இல்லமா, அது வந்து சேட்டுக்கிட்ட இந்த நகையை திருப்பி கொடுத்துட்டு புது மாடல் அம்மாக்கு வாங்கி தரலாம் அப்படின்னு பிரியாட சொல்லிருந்தேன். அது சொல்றா. வேணாம், அந்த திருட்டு போன நெக்லஸ் தானே எனக்கு வேணும். மெயினா அந்த திருடின நாதாரி எனக்கு வேணும். எதுக்கு? அவன் வயித்தை கிழிச்சி அவன் குடல உருவி அத மலைய போட்டுக்கிட்டு அந்த ரத்தத்தை உறிஞ்சு அப்படி குடிக்கணும். ஐயோ, நான் திருடுன்னு சொன்னேன்டி. தள்ளு தள்ளு, அவன் மட்டும் கிடைக்கட்டும், ரத்தத்தை குடிக்காம விட மாட்டேன். ஐயோ என் ரத்தம் கொதிக்குது. நல்ல சூடானா சூப்பரா இருக்கும் மேடம். காலையில இருந்து இதான் சொல்லிட்டு இருக்காங்கங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதுக்கு நீங்க ஏன் பயப்படணும்? ஐயோ, அதுகிட்ட அந்த நெக்லஸ் திருட கையில கொடுத்ததே நான் தானே. ஆமால, மறந்து போச்சு. ஹலோ, சொல்லுங்க சார். கேஷ் ரெடியா இருக்கா? இதோ இப்போ வரேன் சார். என்னங்க, யாருங்க போன்ல? கௌசி, எனக்கு ஒருத்தன் 2 லட்சம் தரணும் சொல்லல, அந்த பணம் ரெடியா இருக்கான், வந்து வாங்கிட்டு போக சொல்றான். ச்சே, முதல்லயே இந்த ஆள் பணத்தை கொடுத்திருந்தானா இப்போ இவ்ளோ பெரிய பிரச்சனை வந்தே இருக்காது. எப்படின்னா நகை திருடு தான் போயிருக்கோம். டேய், நகை திருடு போய் தான கண்டுபிடிச்சடா. ஆனா இப்படி சேட்டுக்கிட்ட அவமானப்பட்டு அசிங்கப்பட அவசியம் இல்ல. ஐயோ, இந்த வீணா போன வெட்டி பையன் கிட்ட எதுக்குங்க வேஸ்ட் பேச்சு? முதல்ல பணத்தை வாங்கி சேட்டு கிட்ட பணத்தை கொடுத்து பிரச்சனையை சரி பண்ணுங்க. பண்றேன். இந்தாங்க சேட்டு. என்ன மாதவன், நகையை வாங்கிட்டு பணத்தை கொடுக்குறீங்க? சேட்டு, நான் தான் நடந்ததுல உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல. அதானே, நைட்டு வீட்டுக்குள்ள திருடன் புகுந்து நெக்லஸை திருடின்னு போயிட்டான். பாஸ் டீடைலா போன்ல சொல்லிட்டார்ல. இப்படி ரியாக்ஷனே கொடுத்திருந்தா என்ன அர்த்தம்? 2 வாட்டி கேள்வி கேட்டதுக்கே நீங்க டென்ஷன் ஆயிட்டீங்க. நகைக்கு சொந்தக்காரன் நகையை கேட்டு 1000 வாட்டி என்ன கேள்வி கேட்பானே, நான் என்ன பதில் சொல்றது? சேட்டு,
நீங்க நகைக்கு சொந்தக்காரங்களுடைய அட்ரஸ் என்கிட்ட கொடுங்க. நான் நேர்ல அவங்ககிட்ட போயிட்டு நடந்ததெல்லாம் எடுத்து சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிறேன். வேணா அவங்க கால் வேணா வந்து மன்னிப்பு பாஸ் கேட்கறது. என்ன பாஸ் இதெல்லாம்? அதெல்லாம் வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. ப்ராப்ளம் சால்வ்டு. எக்ஸ்கியூஸ் மீ செட். ஆமா உங்க பேர் என்ன கச்சரா லால்னு ரொம்ப கச்சராவா இருக்கே? என்னோட ஒரிஜினல் பேர் குப்புசாமி. குப்புசாமியா? அதுக்கு இவ்வளவு பெரிய சாக்கு தேவை. சுமாரா குடமிளகா மூக்கா. தமிழ்நாட்டுல பிறந்த சுத்த தமிழன். சுத்த தமிழனா? எல்லாத்துக்குமே சாக்கா வரான். தமிழனே தமிழன்ட்ட வட்டி வாங்குறான்னு எல்லாரும் கேவலமா பேசுறாங்களா, அதனால குப்புசாமியில சாமியை தூக்கிட்டு லால் சேர்த்துட்டேன். அப்படி பார்த்தா கூட குப்பு லால் தானே இருக்கணும். டேய் கச்சரா, இந்தியில குப்பைக்கு கச்சரான்னு பேரு, அதனாலதான் கச்சரா லால். ஓ இதான் டீடைலா? ஆமாடா கச்சரா. என்ன பாஸ் அவன் வார்த்தை வார்த்தை கச்சரா அவருக்கு உண்மை கச்சரா தெரிஞ்சு போச்சுடா. வாடா வாடா வாடா. உங்ககிட்ட சொன்னேன் ஒன்னுத்துக்கும் பிரச்சனை கிடையாது. ஏன் பாஸ் நானும் சேட்டு கடையில இருந்து பார்த்துனே வரேன். ரொம்ப டீப்பா திங்க் பண்ணினே வரீங்களே. எனி ப்ராப்ளம்? ஒண்ணு இல்லடா. ஒண்ணு இல்லைன்னா அப்புறம் எதுக்கு தேவையில்லாம யோசிக்கிறீங்க? ஓ மண்டையில ஒண்ணு இல்லைன்னு சொல்ல வந்தேன். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நியூ மேட்டருக்கு வாங்க. ஒரு சின்ன டவுட். சின்ன டவுட்டுக்கு ஏன் இவ்வளவு நேரம் யோசிச்சிங்க? ஐயோ ஏன்டா டே. ஏன் யோசிச்சிங்கன்னு கேட்டேன், அவ்வளவுதான். இங்கே வெயிட் பண்ணி வரேன். ஏன் பாஸ் உங்ககிட்டயும் செல்போன் இருக்கு, என்கிட்டயும் செல்போன் இருக்கு, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம பிசிஓல போய் ஃபோன் பண்றீங்க? பார்ட்டி உஷாராயிடக்கூடாதுல்ல, அதுக்காகத்தான். பார்ட்டினா யார் பாஸ்? பயோடெக்ல திருடானே அவன். ஓ திருடனை கண்டுபிடிச்சிட்டீங்களா பாஸ்? தூண்டில் போட்டிருக்கேன், பாப்போம் மாற்றுறது திருடனா இல்ல திருக்க மீனான்னு. புரியல பாஸ், கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க. டேய் உடனடியே நீ ஒரு கெட்டப் போடணும்டா. என்ன கெட்டப் பாஸ்? ஒரு பணக்காரன் கெட்டப். எது பணக்கார கெட்டப்பா? ஏன் பாஸ் உங்ககிட்ட சம்பளமே வாங்காம சமூக சேவை பண்றேன் நானு. பாக்கெட்ல 10 பைசா கூட இல்லாத பரதேசி நானு. எனக்கு பணக்கார கெட்டப்பா சிங்காவாது பாஸ். டேய் உனக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு அப்புறம் என்ன சொல்லுவேன் என்னுள்ளம் தாங்கல, மெத்த வாங்குன தூக்கத்தை வாங்கல. உலக நாயகன் கமலஹாசனுக்கு அப்புறம் கலக்க போவது யாரு நீதான், ஜெயிக்க போவது யாரு நீதான். சியான் விக்ரம்க்கு அப்புறம் 1 மினிட் பாஸ், இது பிடிங்க. என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் காதுகள் தன்னால் மூடி. எப்படி இருக்கு? இவங்க எல்லாருக்கும் அப்புறம் எந்த கெட்ட போட்டாலும் உனக்கு மட்டும் தான் சூட் ஆகுது. தேங்க்யூ பாஸ். 1 மினிட் பாஸ், இந்த காலையை வந்துடுறேன். தேங்க்யூ பாஸ். என் கண்ணாடி. ஆனா நடிக்க மட்டும் தான் வர மாட்டேங்குது. பயங்கரமா சொல்ல பாஸ், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு பெர்ஃபார்ம் பண்ணேன் புரிஞ்சுக்க மாட்டீங்க. கெட்ட மட்டும் போட்டா போதும் வா. ஓகே பாஸ். ஏதோ ஒரு பேச்சு சொல்ல ஓவரா ஃபீல் பண்றோம். 2 வீலர் ஜேசிபி மாதிரியே ஓட்டுறது. எஸ் பாஸ் சொல்றா. ரொம்ப நேரமா நிக்கிறேன், பார்ட்டி வரவே இல்லையே. அவங்க சொன்ன இடம் இதானே பாஸ்? அதேதான்டா. ஆமா அப்புறம் ஏன் இன்னும் வரல? வருவான். அவன் வரத்துக்குள்ள எனக்கு வந்துரும் போல இருக்கே பாஸ். என்ன வந்துரும்? 1 பாத்ரூம் பாஸ். ஏண்டா வேற நேரத்துல தான் அது வரணுமா? பாஸ் நேரம் பார்த்து திறக்கிறதுக்கு அதான டாஸ்மாக் கடையா பாஸ்? அது நினைச்ச நேரத்துல வரும் பாஸ். அவன் வரத்துக்குள்ள போயிட்டு வந்துட்டுமா பாஸ்? டேய் அவன் வர வரைக்கும் அடக்கிட்டே இருக்கா. ஓகே பாஸ். பாஸ் வந்தாச்சு பாஸ். டேய் அடக்குன்னு சொன்னேன்ல பாஸ். நான் வருதுன்னு சொன்னது பாத்ரூம் இல்ல பைக்கு. என்ன பாஸ் மூதேவி மூஞ்சில டார்ச் அடிக்கிறான்? டேய் அது அவருடைய கோடு வாடுறா. நீ என்ன பண்ற, திருப்பி அவன் மூஞ்சில 3 தடவை துப்பு. அதுலயும் முக்கியமா 2 தடவை நார்மலா துப்பு, 3ஆவது தடவை காரி துப்பு. எப்படி பாஸ்? இப்படிதான். தேங்க்ஸ் பாஸ். பாஸ் துப்புனா திட்ட மாட்டானா பாஸ்? டேய் திட்ட மாட்டான், துப்புலனா தான் திட்டுவான். ஓகே பாஸ். பாய். மாட்னா இப்போ
ஓகே. கட்டவன் போல இருக்கு. துப்பணத்துக்குலாம் இப்படி சிரிக்கிறான். நீங்க தானே எனக்கு ஃபோன் பண்ணது. நானே தான். பின்ன மண்டபத்துல யாராவது டைலாக் எழுதி கொடுத்து வந்தா பேசி நிக்கிறேன் நானு. டவுட் வேண்டாம், நானே தான் ஐயா. சரி, நான் 2ஆம் நம்பர் பிசினஸ் பண்றேங்கிறத உங்களுக்கு யார் சொன்னது? பஜன்லாலா, ராம்லாலா? மோகன்லால். மோகன்லாலா? அவர் வரைக்கும் நம்ம பிசினஸ் தெரிஞ்சு போச்சா? ஏங்க, யார் சொன்னா உங்களுக்கு என்ன? வைர நெக்லஸ் இருக்கா இல்லையா? இருக்கு இருக்கு. இருக்குன்னா காமிங்க, நல்லா இருந்தா எடுத்துக்கிறேன், இஷ்டமெல்லாம் விட்டுருக்க, நான் கிளம்புறேன். இருங்க, உங்களுக்கு கொடுக்க தானே கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க பாருங்க. என்னமா டால் அடிக்குது. எனக்குதான் அதே மாதிரி இருக்கே. எதே மாதிரி? நான் விருப்பப்பட்ட டிசைன் மாதிரியே இருக்கே, அத சொன்னேன். நல்ல சிரிச்ச முகம். ஆமா, என்ன ரேட்டு? இது கடை ரேட்னா 3 லட்சம் 4 லட்சம் ஆகும். நம்ம ரேட்டு 2 லட்சம். அப்படியா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, என் அசிஸ்டன்ட் வந்து கொடுப்பாரு. அசிஸ்டண்டா? சரி, அவர் வரதுக்கு ரொம்ப இல்ல இப்ப வந்துருவாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. எப்போ வருவாரோ தெரியலையே. இத வந்துட்டாரு. ஐயோ, இந்த பக்கம் வாங்க பாஸ். இவனை பிடிக்கிறதுக்குள்ள எங்கிட்டேவா? ஏண்டா சுத்தம் நல்லா பிடிக்க வேண்டியதானடா. நீங்க தான் ஆர்டர் கொடுக்கவே இல்லையா? ஆர்டர் கொடுத்தா மட்டும் பிடிச்சிருவேன். நான் பிடிச்சிருவேன் பயந்து தானே நீங்க ஆர்டர் கொடுக்குறீங்க. பாஸ், எப்படி பாஸ் இவன் தான் திருடன் கரெக்டா கண்டுபிடிச்சுங்க? அடிச்சான்ல, அதனால. அவன் என்ன அடிக்கவே இல்லையா பாஸ்? நான் தான் அடிக்கிறேன். அப்புறம் என்ன? வாயில இன்ஹேலர் வச்சு அடிச்சான்ல, அத வச்சு. கொலம்பஸ், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த வீசிங் இன்ஹேலர் நம்ம வீட்டுல கிடந்தது. நம்ம வீட்டுல அதை யாரும் யூஸ் பண்றது கிடையாது. அப்படி இருக்கிறப்போ இது எப்படி நம்ம வீட்டுக்கு வந்ததுன்னு எனக்கு சந்தேகமாச்சு. அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்தது. என்ன ஞாபகம் வந்தது பாஸ்? நம்ம சேட்டுக்கிட்ட பணம் கொடுக்க போயிருந்தப்போ எதேச்சியா இவனை பார்த்தேன். அப்பதான் இவரு அடிச்சுட்டாரு இத. அப்படின்னா இவன் வியாதியை அவனை காட்டி கொடுத்து வச்சுன்னு சொல்லுங்க. அது மட்டும் இல்லடா, நானும் கௌசல்யாவும் சேட்டுக்கிட்ட நகை வாங்க போகும்போது நமக்கு தெரிஞ்ச சேட்டு ஒருத்தர் கம்மி ரேட்ல நகை விற்கிறாரு, உங்களுக்கு ஏதாவது நகை வேணும்னா சொல்லுங்க சார்னு எங்க கிட்டே சொல்றான் இவன். எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தேன், பையன் வசமா மாட்டிக்கிட்டான். ஏண்டா டேய், சேட்டுக்கிட்ட கணக்கு பிள்ளையா இருந்துங்கன்னு சைடுல வீடு பூந்து திருடுறியா? அது எப்படிடா இந்த வீட்டுக்கு போனா நகை கிடைக்குன்னு கரெக்டா பிளான் பண்ற? சேட்டுக்கிட்ட யார் நகை வச்சாலும் நான் தான் ரசீது போடுவேன். அப்பவே அவங்க அட்ரஸை கரெக்டா நோட் பண்ணி வச்சுப்பேன். அவங்க மீட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த அட்ரஸுக்கு போய் நகையை திருடிட்டு வந்துருவேன். ஏண்டா டேய், சேட்டுக்கு கொடுக்கற பணத்துக்கு வட்டியை பிடுங்குறாங்க, நீ நகையே திருடுறியா? ஏன் பாஸ், நீங்க என்ன அவங்க கூட கூட்டணியை வச்சுக்க போறீங்க? இந்த கட்சிக்காரங்க தான் கூட்டணிக்காக நைட்டு பகலும் பேசுறாங்கன்னு பார்த்தா நீங்களும் அதே மாதிரி பேசுறீங்க. கழுத்தம்பட்டில 2 விட்டு கைய கால உடைச்சிருங்க பாஸ். நான் ஏற்கனவே ஒஞ்ச கை அந்த கை நான் உடைச்சறேன்டா. அதெல்லாம் போலீஸ் பாத்துப்பாங்க, முதல்ல நீ வண்டியில இரு. டேய் கொடை அவன்கிட்ட கொடு. எதுக்கு பாஸ்? அவன் வெயில் அடிக்கும் பாவம். தேங்க்ஸ்ண்ணா. அடி செருப்பா அண்ணா, கொஞ்சம் பொறுமையா வண்டி ஓட்டினா, எனக்கு பேக் பெயின். ஓ சாவி போடலையா? மேட்ரு முடிஞ்சவன கிளம்பி போயிட்டாரு. வேட்டு சட்டைக்கு யார் வாடகை கொடுப்பா? அதான் வீடு பக்கத்துல வந்து ஸ்லோவா போறது. வாங்க, பாட்டி கிட்ட பணம் வாங்கி சேட்டு கிட்ட கொடுத்துட்டு வரேன்னு போனீங்களே, சேட்டுக்கு பணம் கொடுத்துட்டீங்களாங்க? பணமும் கொடுத்தாச்சு, வைர நெக்லஸ் வாங்கியாச்சு. இது எது திருடு போன நெக்லஸ் மாதிரியே இருக்கே? மறுபடியும் சேட்டு கிட்ட கடன் வாங்கிட்டு வந்தீங்களா? உங்க அம்மாவுக்காக எவ்வளவு தாங்க கடன் வாங்குவீங்க? மேடம், இது கடன் வாங்கின நெக்லஸ் இல்ல மேடம், திருடு போன நெக்லஸ். எனக்கு திருடு போன நெக்லஸா? அப்படின்னா திருட புடிச்சிட்டீங்களா? புடிச்சதுனால தான நெக்லஸ் கையில வந்துச்சு.
யாருங்க அந்த திருட்டு நாதாரி? அசிஸ்டன்ட். ஆ, இவனா எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க கிட்ட திருட்டு அவன புஷ்மா வரமாட்டான். இவன் இல்ல, என் அசிஸ்டன்ட் இல்ல, சேட்டுடைய அசிஸ்டன்ட். வெரி குட். இப்போ சொல்லுங்க நான் இல்லன்னு எதுக்கு தேவையில்லாம ஷோல்டர்ல கை வச்சீங்க? அது ஒரு சப்போர்ட்டுக்கு வச்சிருந்தா. நீங்க சப்போர்ட்டுக்கு வச்சீங்க, ஆனா உங்க மூஞ்சில சப்பு சப்புன்னு அரைஞ்சு போட்டாங்கல்ல. ஐயோ, அந்த சேட்டோட அசிஸ்டன்ட் அந்த வேலை பண்ணாட பரதேசி போறம்போக்கு. அவனை அடிச்சு கைய கால உடைக்க வேண்டியதானங்க? இரு, அதெல்லாம் போலீஸ் பாத்துப்பாங்க. ஆமா, இவரால முடியாது. எது? இல்ல இல்ல முடியும், ஆனா பண்ண மாட்டாரு. ஏன்? அப்ப பண்ண கூடாது, தப்பு. ஏய், வாய் மூடுற கப்பு. இத பாருங்க, இந்த நகை எடுத்து போய் உடனே உங்க மாமியார் கையில கொடுங்க. கையில குடுக்கதா? இது எடுத்துட்டு போய் அப்படியே அது மூஞ்சிலே அடிக்கணும். இதால எவ்வளவு பிரச்சனை? கௌசல்யா, நீ அவங்க மூஞ்சில தூக்கி அடிச்சினா அவங்க உன்னை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. பரவாயில்லையா? ஏன்? ஏன்னா அம்மாவுக்கு பால்ல தூக்கு மாத்திரை கலந்து தூக்க வச்சுட்டு நகையை திருடுனல்ல நீ. இப்ப இந்த நகையை கொண்டு போனா தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும்ல, அத சொல்ல வரேன். அப்படின்னா இந்த நெக்லஸ் நான் போட்டுட்டுமா? நீங்க போட்டுக்கிட்டா மட்டும் இந்த நெக்லஸ் எங்க இருந்து வந்ததுன்னு உங்க மாமியார் கேட்க மாட்டாங்களா? கேக்காது. வயிறு இருந்தே சாகும். சாவுமா? ஐயோ, என்ன பாஸ் பண்ணுவீங்க? செத்த போய் அடக்கம் பண்ண வேண்டியதா? ஐயோ, அது இல்ல பாஸ். எது? இந்த பிரச்சனைக்கு என்ன முடிவு பண்ணுவீங்க? அது நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். ஆ. காதை கொடு, ஆ.